ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நித்திரித்தி சேனல். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எங்கள் ஊர் சந்தையில் வாங்கின காய்கறிகளை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க, நான் என்னென்ன காய்கறிகள் வாங்கியிருக்கேன், எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த 2 புடலங்காய் 20 ரூபா, அரை கிலோ புடலங்காய் 20 ரூபான்னு வாங்கினேன். அடுத்தது வந்து கமலா ஆரஞ்சு, இது வந்து 1.5 கிலோ 150 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிள், இந்த ஆப்பிள் 1 கிலோ 200 ரூபா, 220 ரூபா சொல்லி 200 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை வாழைப்பழம், இது வந்து அரை கிலோ கிலோ கணக்கில் தான் தர்றாங்க. இப்போ அரை கிலோ வந்து 30 ரூபா, 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அடுத்தது தக்காளி, நாட்டு தக்காளி 1.5 கிலோ 30 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் வந்து தக்காளி விலை குறைஞ்சிருக்கிறதுனால 30 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்தது இங்கே பார்த்திங்கனாக்கா வெங்காயம் வந்து 2.5 கிலோ 50 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. பெரிய வெங்காயம் 2.5 கிலோ 50 ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்கோம். பூண்டு வந்து விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. பூண்டு 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். பூண்டு வந்து 1/4 கிலோ 50 ரூபா வருது. இந்த இஞ்சி வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாவும் 10 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த தேங்காய் வந்து 20 ரூபா. பீட்ரூட் வந்து ஒரு கூறு 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ வந்து முருங்கைலாம் அந்தளவுக்கு சீசன் கிடையாது, முருங்கை கிடைக்கிறதில்ல, ரேரு. அதனால் 3 காய் ஒரு கத்தையாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 20 ரூபா. இந்த 3 காயுமே 20 ரூபா. அடுத்தது முள்ளங்கி பாருங்கள், எவ்வளோ வெள்ளை வெளியேறுனு முள்ளுன்னு இருக்குது பாருங்கள் முள்ளங்கி. இந்த 4 முள்ளங்கியும் 20 ரூபான்னு வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய், இந்த அவரைக்காய் 10 ரூபா தாங்க, ரொம்ப விலை மலிவாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கடையில் வாங்கினேன் 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த கடையில் வந்து 10 ரூபாய்க்கு. இந்த அவரை நீட் அவரை வந்து 10 ரூபா ஒரு கூறு தான். இது எவ்வளோ காய் இருக்குது. ஒவ்வொரு டைம் கிராக்கியாக இருக்கும்போது கொஞ்சோண்டு தான் வைப்பாங்க, சின்ன தட்டில் கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ சீசன் இருக்கிறதுனால நிறையாவே அள்ளி வைக்கிறாங்க. 10 ரூபா இந்த அவரைக்காய், இது ஃபுல்லாகவே வந்து 10 ரூபா தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட்டு. என்னடா கேரட்டு மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? கேரட் வந்துட்டு நான் 4 கூறு எடுத்தேன். 4 கூறில் ஃபஸ்ட்டு 2 கூறு வந்து 20 ரூபான்னு 40 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறம் ஒரு கடையில் போய் வாங்கும்போது 10 ரூபான்னு சொல்லி கூறு விற்றுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, மலிவாக இருக்கும்போது வாங்கி போடலான்னு சொல்லிவிட்டு அது 10 20 ரூபாய்க்கு வாங்கினேன். மொத்தமாக நான் வந்து கேரட் வாங்கியிருக்கிறது 60 ரூபாய்க்கு கேரட் வாங்கியிருக்கேன். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக மொழுன்னு இருக்குது. இது வந்து கூறில் 2 கூறு வந்து 30 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. 2 கூறு 30 ரூபாய், ஆமாம், 2 கூறு வந்துட்டு 30 ரூபா. ஒரு கூறாக எடுத்தால் 20 ரூபான்னு சொன்னாங்க. 2 கூறு 30 ரூபான்னு கொடுத்தாங்க. ஒரு நேரம் வந்து 1 கிலோவே 50 ரூபா விற்கும் பாருங்கள். இப்போ 2 கிலோ உருளைக்கிழங்கு இருக்குது. இந்த 2 கிலோ உருளைக்கிழங்குமே நமக்கு 30 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில நேரங்களில் மலிவாக இருக்கும், ஒரு சில நேரங்களில் விலை ஜாஸ்தியாக இருக்கும். மலிவாக இருக்கும்போது நம்ம வாங்கி போட்டுக்கிட்டோம்னா விலை கிராக்கியாக வைக்கும்போது நம்ம வாங்க வேண்டியதில்லை, நம்ம இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பீன்ஸ் பாருங்கள், பீன்ஸ் நல்லா சூப்பராகவே இருக்குது. இது ஒரு கூறு 20 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்து இந்த அவரை வந்து 20 ரூபா. இந்த அவரை நீட்ட அவரை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த அவரை வந்துட்டு 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். சக்கரவள்ளி கிழங்கு 20 ரூபா, அரை கிலோ 20 ரூபா. கூறாகவும் வச்சுருந்தாங்க. கூறு வச்சுருந்ததெல்லாம் சின்ன சின்ன காயாக இருந்தது, கிழங்கா இருந்தது, அதனால் கூறு வாங்கலை, நானாக பொறுக்கி போட்டு வாங்கினேன். இது அரை கிலோ நின்றுது. அரை கிலோ வந்து 20 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா பெருசாகவே நல்லா விளைஞ்சிருந்தது, பார்க்கவே நல்லா அழகாக இருந்ததுனால சரி சின்ன வெங்காயமே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் வாங்கினேன். சின்ன வெங்காயம் வந்து 1.25 கிலோ 50 ரூபா. பெரிய வெங்காயம் வந்து 2.5 கிலோ 50 ரூபா. சின்ன வெங்காயம் வந்து 1.25 கிலோவே 50 ரூபா. இதுதான் நான் வந்து இந்த வார சந்தையில், எங்கள் ஊர் சந்தையில் வாங்கின காய்கறிகள். பார்த்துக்கோங்க, இதுதான் நான் வாங்கிட்டு வந்த காய்கறி ப்ளஸ் காய்கறிகளோட விலை நிலவரம் என்னன்றதை சொல்லியிருக்கேன். உங்கள் ஊர் சந்தையில் காய்கறிகள்லாம் என்ன விலைக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு அதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.